ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்முடைய சேனலில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்பு தான். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் வந்து மலேசியாலேயும் சிங்கப்பூர்லேயும் வசிக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியா பினாங்கில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் நம்ம வந்து நம்முடைய லைஃப் டைமில் ஒரு தடவைனாலும் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்க வேண்டிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா அண்ட் சிங்கப்பூர் தான். நாங்கள் வந்து ராஜாஸ் மயூரா வெக்கேஷன் சார்பாக இந்த குரூப் டூர் போயிட்டு வந்தோம் மலேசியா அண்ட் சிங்கப்பூர். ரொம்ப லைஃப் டைம் மெமரபிள் ட்ரிப்பாக இருந்தது. அதை தான் அந்த வீடியோஸாக நம்முடைய சேனலில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் மூலியமாக சென்னையிலேருந்து நம்ம முதல்ல மலேசியாவுக்கு தான் பிரயாணம் பண்ணோம். கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு உலகத்திலேயே அதுவும் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஏர்போர்ட்டு. நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து இங்கேருந்து டிரான்சிட்டாக நிறைய பயன்படுத்துகிறாங்க. நிறைய வெளிநாடுகளுக்கு, யூரோப் கண்ட்ரிஸு, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து அங்கே பயன்படுகிறது. நிறைய டெர்மினல் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்குது. ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து போகக்கூடிய இடமாக நம்ம கோலாலம்பூர் வந்து பார்க்குறோம். நம்ம இந்திய டைமுக்கும் நம்ம மலேசியன் டைமுக்கும் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் வித்தியாசமாக இருக்குது. நமக்கு வந்து என்னென்னு இங்கே நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து ஒரு 12:20க்கு புறப்பட்டதுன்னா அங்கே வந்து நம்ம இந்தியன் டைம்ஸ் பிரகாரம் வந்து ஒரு 4 மணிக்கு போய் சேரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா 6:30 மணி அப்படின்னு காண்பிக்குது நமக்கு வந்து. ஸோ 4 மணி நம்ம இந்தியன் டைமிங்னா அங்கே மலேசியன் டைமிங்ஸ் வந்து 6:30 மார்னிங் வந்து. ஸோ 2.5 மணி நேரம் நமக்கு அவங்களும் பிரயாண நேரத்தில் வித்தியாசப்படுகிறது. அங்கே முதல்ல போய் பார்த்த இடம் பார்த்திங்கன்னா கென்டிங் ஹைலேண்ட்ஸ், மவுண்ட் உலு காலியில் இருக்கக்கூடிய அந்த பீக், அதனுடைய சிகரத்தில் தான் வந்து கென்டிங் ஹைலேண்ட்ஸ் அங்கே இருக்கிறது. அதை இது பனித்துளி தான் வருது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மலேசியா கோலாலம்பூர் வந்திருக்கோம். KL அதனுடைய இதுதான் காட்சி உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன், ஏர்போர்ட்.
taking photo around that area. Once we are done, we get back to the bus. No, the bus will drop us. We get down 10 minutes. Later on 10 minutes we get there, the bus will come and fetch us because the bus cannot wait there. Okay. Sir, கீழே ஆமாம் தெரியுதுல்ல அதான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு உள்ளதான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. The courthouses. Now it has been shifted here.